வணக்கம். எங்களுடைய கர்நாடகா டூரில் 6வது நாளில் நாங்கள் முருதேஸ்வர் வந்திருக்கோம். முருதேஸ்வர் கோபுரம் 20 மாடி 20 நிலைகளை கொண்ட கோபுரத்தில் அது மேலே இருந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், வியூஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முருதேஸ்வர் வந்து ஒரு ஃபேமஸான கோவில். இந்த 20 நிலைகளை கொண்ட கோபுரம் இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம். ஆமாம், இந்த அரபிக் கடல் ஓரத்தில் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ தென்னை மரங்கள் பாருங்கள். இது மேலே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் 30 ரூபாய். மேலே ஏறி பார்க்கலாம். 1 மினிட். பாருங்கள், எவ்வளோ அழகான பீச்சு. சூப்பர். அரபிக் கடல் கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த முருதேஸ்வர். இப்போ கோபுரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 20 நிலைய கோபுரத்தில் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவன் உட்கார்ந்து காட்சி அளிக்கிறார் அரபிக் கடல் ஓரத்தில். 3 புறங்களும் தண்ணீர் சூழ, நடுவில் கோபுரம் சிவபெருமான். அழகான கடற்கரை. சைடில் சின்ன பூங்காவில் ஒரு தேர் இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல் வியூ. சிவலிங்கம் சிவபெருமான் புதுப்பிக்கின்ற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது நினைக்கிறேன். இப்போ கோபுரத்தை கடந்து உள்ளே வர்றோம். ஓகே, இது கோபுரத்தில் பின்பக்கம் உள்ள வழி. இப்போ சிவபெருமான் சிலையை பார்க்குறதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். சிவனோட சிலையை பார்க்க போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில் கடற்கரை அழகையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு. வெயிலா இருக்கு. இங்கே தான் கழிச்சு எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க. காவியா, நீ தான் கைத்து வாடி. கீழோட கோவில் சிவன் கோவில் தாங்க. கீழே சிவன் கோவில் இருக்குது. இதை உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. இது கோபுரத்தை கடந்து வந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இது உள்ள ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடு. ஆமாம், அதனால் வெளியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோபுரத்தை. ஓகே, அப்புறம் சன்னதிகள்லாம் இருக்குது. ஸ்ரீ கணபதி தேவா சன்னதி இருக்குது. இது கோல்டன் பெயிண்ட் தான். ஓகே, சிவன் ஸ்ரீ கணபதி தேவா சன்னதி.
ಆಂಜನೇಯ ದೇವರು பார்வதி தேவி சன்னதி, ஒரு கர்நாடிக் கூண்டுக்குள்ள சிவன், பார்வதி, கணபதி சிலைகள்லாம் இருக்குது. நவகிரக சன்னதி, இது சிவன் கோவிலோட மூலஸ்தானம். முருதேஸ்வர், இது 123 அடி உயர சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கின்ற கோலம். இப்போ இது வழியாக அந்த வழியெல்லாம் அடைச்சிருக்காங்க. இப்போ போகிறதுக்கான வழி இல்லை. இப்போ சிவனை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ இந்த ஒரு மெயின் வே வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஆமாம், வேறு வழியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்.